4 பீஸ்லேயே 25,000 ரூபாய் வருமானம் தரக்கூடிய இந்த சீசனிற்கு ஏற்ற அருமையான தொழில்னா அது இதாங்க. பொதுவாக பணம் சம்பாதிப்பதில் 2 வழிகள்தான் உள்ளது. ஒன்று மற்றவரிடம் வேலைக்கு செல்வது. மற்றொன்று நாமே சொந்தமாக தொழில் செய்வது. இதில் இரண்டில் சொந்தமாக தொழில் செய்வதுதான் பெரும்பாலும் அனைவரும் விரும்பக்கூடிய ஒன்றாக உள்ளது. அதிலும் சிலர் எப்போதும் சுயதொழிலினை செய்யாமல் சீசனிற்கு ஏற்ற மாதிரியான தொழில்களை செய்வார்கள். இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது கோடை காலம் வந்துவிட்டதால் இத்தகைய கோடை காலத்திற்கு ஏற்ற மாதிரியான நிறைய தொழில்களை நாம் செய்து அதன் மூலம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு லாபம் மற்றும் வருமானம் இரண்டினையும் பெறலாம். அந்த வகையில் இந்த கோடை காலத்தில் அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு அருமையான தொழிலை பற்றிதான் பார்க்கப் போகிறோம். சரி வாருங்கள், அது என்ன தொழில், அதனை எப்படி செய்வது போன்ற அனைத்தினையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த சம்மர் சீசனில் யாராலும் வெயிலின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. அதிலும் குறிப்பாக கரண்ட் இல்லை என்றால் வீட்டிலேயே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்னதான் வீட்டில் மின்விசிறி இருந்தாலும் கூட அதிலிருந்து காற்று என்பதே சிலருக்கு வராது. இவ்வாறு சம்மர் சீசனில் பிரச்சனைகள் வரும்போது மக்கள் பெரும்பாலும் கோடை காலத்தில் ஏஐ தான் தேடுகின்றனர். அதனால் இன்று கூலர் செய்து எப்படி அதில் கை நிறைய வருமானம் பெறுவது என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலீடு என்ன? இந்த கூலர் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தோராயமாக 25,000 ரூபாய் முதலீடு தேவைப்படும். மூலப்பொருள் என்ன? நீங்கள் செய்யப்போகும் இத்தகைய தொழிலுக்கான மூலப்பொருள் என்று பார்த்தால் அது கூலர் மட்டும்தான். ஆகையால் நீங்கள் இதனை நல்ல தரமுள்ள கூலர் ஆகஸ்ட் பார்த்து ஹோல்சேல் முறை வாங்கிக் கொள்ள வேண்டும். இடம் எவ்வளவு? கூலர் செய்வதற்கு ஒரு பெரிய அளவிலான கடை கட்டாயமாக வேண்டும். மேலும் இத்தகைய கடை ஆனது மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்தில் இருக்க வேண்டியது அவசியம். தொழில் தொடங்குவது எப்படி? இந்த தொழிலுக்கான மூலப்பொருட்கள் அனைத்தினையும் வாங்கிய பிறகு உங்களுடைய கடைக்கு ஒரு சிறிய விளம்பரம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்து முடித்த பிறகு உங்களுடைய கடையில் வாங்கும் சம்மர் தள்ளுபடி என்று விலையில் கொஞ்சம் தள்ளுபடி வைத்து விற்பனை செய்ய வேண்டும். மேலும் இந்த தள்ளுபடியும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் என்பதையும் தெரியப்படுத்த வேண்டும். இதனை மட்டும் செய்தால் போதும், உங்களுடைய தொழில் நல்ல வரவேற்பை பெற்று நல்ல சம்பாதிக்கலாம். அதுபோல உங்களுடைய கடைக்கு கூலர் கஸ்டமர் ஒரு சிலர் வீட்டில் வந்து பொருத்தி கொடுக்குமாறு கேட்பார்கள். ஆகையால் அது மாதிரி கேட்கும்போது அந்த வேலையினையும் உங்கள் கடையில் உள்ள ஆட்கள் மூலம் செய்து கொடுத்தால் அதற்கான தனி வருமானத்தையும் பெறலாம். வேறு எங்கு விற்பனை செய்யலாம்? அதேபோல நீங்கள் மற்ற சில கடைகளிலும் கமிஷன் முறையில் விற்பனை செய்வதற்கு அந்த கடையில் ஒரு போர்டு வைத்தால் போதும். இதிலும் உங்களுக்கு ஆர்டர் வரும். இப்படியும் நீங்கள் வருமானம் பெறலாம். வருமானம் பெறுவது எப்படி? ஏஐயின் விலையானது அதனுடைய பொறுத்து மாறுபடும். அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த சம்மர் சீசனில் விற்பனை செய்யும் ஏஐ பொறுத்துதான் வருமானம் மற்றும் லாபம் இரண்டினையும் பெறலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 4 பீஸ் விற்பனை செய்தால் போதும், தோராயமாக 20,000 ரூபாய்க்கு மேலாகவும் வருமானம் பெறலாம்.